கிட்டு வாயண்டா, நல்லா இருப்பேன், ஸ்வேட்டமா இருப்பேன். இவெல்லாம் யாரு? இவெல்லாம் மேல் குளத்தில் உதித்தவா? மேல் குளத்தில் உதிக்கலடா, நீ முதலை குளத்தில் உதித்தவா. ஏன் நான் சொல்றப்ப அவசரப்படுற? இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் அருமை அண்ணன் ஓவி சிவஞானம் அவர்களும் அருமை தம்பி புஷ்பவனம் புஷ்பநாதனை அவரும் மேடைக்கு வருமாறு இருக்கின்றோம். இந்த நாடக பங்குதாரர் அருமை அண்ணன் ஓவி சிவஞானம் அவர்களுக்கும் புஷ்பநாதன் அவர்களுக்கும் நத்தகுலத்தை சார்ந்த பாண்டி அவர்கள் இந்த பொன்னாடை போட்டிக்கு வருகிறார்கள். நாடக ஆசிரியர் அருமையப்பா சி.கே. சந்திரன் அவர்களுக்கு நத்தகுலத்தை சார்ந்த பாண்டி அவர்கள் இந்த பொன்னாடை போட்டிக்கு வருகிறார்கள். உட்கார் தம்பிட போட்டு அவர்கள் பதிலாக அருமை தம்பி கே.எஸ்.ஆர். மணியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டிக்கு வருகிறது. நத்தகுலம் பாண்டிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி என்ற வணக்கம். பொன்னாடை போட்டிக்கு வருகை நத்தகுலம் பாண்டி அவர்களுக்கு அருமையப்பா சி.கே. சந்திரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். தம்பி, மேல் குளத்தில் உதித்தவங்களா மிகலை குளத்தில் உதித்தவா? இல்ல, பேசட்டும்டா. அருமை தம்பி கனகராஜ் மேடைக்கு ஒரு அன்பு இருக்கின்றோம். இங்கு வருகை புரிந்த எனது அருமை தம்பி கனகராஜ் அவர்களுக்கு நமது ஓவி சிவஞானம் புஷ்பநாதன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கோரிக்கப்படுகிறது. அடுத்து பேசுபியா ஊட நல்லா இந்த லோகத்துல நாங்க சொன்னது நாங்க வச்சதாண்ட வேதம். என்ன வேதம்? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 யாகமும், 32 தர்மம், 64 கலைக்காணும், 96 தத்துவம், 108 மனைவிக்காணும், நேம நிஷ்ட, ஆண்டவன், சாமி, கடவுள் எல்லாமே நாங்க வச்சதாண்டா. சுண்டல், ஏலக்காய், நிப்பாடுங்கடா. அவன் தான் நொக்காளி சொல்றானா? ஆமா, நாங்க சூத்திர ஓடிச்சுடுங்க. நீ தவண்டைய உடைப்ப, அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் உடைப்ப. அம்பி சாமி ஏண்டா இங்க வா, வந்ததுல இருந்து என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இன்னொன்னு என்னடா நீங்க சொல்றீங்க? எத்தனை சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க? 4 வேதம், 6 சாஸ்திரம். எத்தனை? 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரம். இப்ப நான் கேக்குறீங்க, வாங்க சும்மா வாங்க. என்ன கேட்க போற? இப்ப அனைத்தையும் நீங்க தான் புராணத்தை பத்தி நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, நாங்க படிக்காதவங்க. ஆமா, நீங்க அனைத்தும் ஓதுவீங்க. அப்போ நல்லா கேட்டுக்குங்க. என்னடா ராமனவரை பத்தி குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க பெரிய ஆளு. ஆனா ஓதுறம் பாத்தீங்களா, நீங்க எப்படி ஓதுவீங்க? சுக்குலாம்பரம் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே இருப்போம். ஏண்டா அவனை பேச விடுறா? என்னடா சொல்ற? இப்ப நீங்க ஓதுறீங்கல்ல, சொல்லுங்க திருப்பி. சுக்குலாம்பரம், சசிவரணம், பதவரணம்னு சொல்லி பேசிட்டே இருப்போம். நீ பேசுற, இவனை பேச விடு. ஏய் அம்பி, நம்மள எங்கடா வந்தோம்? என்னடா காரே முன்னே முஷ்ட மாயிலே பிறண்டு எல்லாம் சேகரிக்க வந்தான். வந்த இடத்துல குழந்தை தேவதாசன் இறந்து போயிட்டான். குழந்தை இறந்த செய்தி சொன்னா மாமிட்டு சொன்னா உடனே உயிரை விட்டுடுவா. அதனால குழந்தை வாரான். செத்து போனானே அம்பி, குழந்தை வாரான் என்றால் வருவதொன்றும், இனி வாரான் வரமாட்டான். ஒரு வாரத்தையில ஈரர்த்தம் உண்டு. என்ன உண்டு? ஈரர்த்தம் உண்டு. மாமி சத்தம் கேட்டு இருக்கு. நான் கேக்குறேன், என்னடா கேட்க? அவனை பாம்பு அடிச்சு செத்தான்ல. ஆமா, எனக்கு வருத்தமே கிடையாது. சரி இல்ல, அவன் பாம்பு அடிச்சு செத்ததோட வருத்தம் இல்ல. சரி, வயிறு பசிக்குதுன்றானே. ஆமா, நம்ம சாதம் கொடுத்து வாங்கினானா? வாங்கல, அதோட வருத்தம் இல்ல. சரி, ஓடிக்கிட்ட கங்கையில 3 கை அள்ளி குடிச்சாடல. ஆமா, அதை குடிச்சா பத்தி வருத்தம் இல்ல. சரி, என்ன ஒண்ணு, என்ன? எனக்கு ஒரு சிறிய வருத்தம். என்னடா வருத்தம்? அவனை கடிச்ச பாம்பு
ஒன்னே ஒரு கோடி அம்பி ஐயோ தெய்வத்தை கை வச்சுட்டானே. இங்க வர்ற இவாளை கடிச்சா பாம்பு தானே அம்பி. நாடகத்தை கெடுத்துட்டீங்கடா. பாம்பு இவாளை கடிச்சா பாம்பு தானே சாகும். ஏன்? பாம்புக்கு எதுல விஷம்? பல்லுல விஷம். இவா உடம்பு பூரா விஷம்டா. தேளுக்கு எதுல விஷம்? கொடுக்கல விஷம். எனக்கு மாமியை கூப்பிடுறா. மாமி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் ஐயா. எல்லோரும் வந்து விட்டீர்களா? உங்களை தரப்பா கேட்கின்றேன். என் மகன் வந்து விட்டாளா என்று கேட்கின்றேன். ஏதும் சொல்ல மறுக்கிறீர்கள். குழந்தைய கேட்கறீங்களா? அவன் வரமாட்டா. மக்களா உங்கள் பின்னே என் மைந்தனும் வரவே காணே. உங்கள் அழைத்து போன என் மகள் எங்கேயப்பா? எங்கேயப்பா? திக்கனே என் வயிற்றில், திக்கனே என் வயிற்றில் தீதனை மூட்டிடாமல் பக்கன நடந்த செய்தி பகர்வீர் போலமாறே ஐயா. ஐயா 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 ஐயா, உங்களோட வந்து நாசி மகன் எங்கே சொல்லுங்களப்பா. எங்கள் மகள் மகன் உங்களோடு வரும்பொழுது எப்படி வந்தான் தெரியுமா? பசியாள்களை குழந்தை தேவதாசன் உங்க குழந்தையா? மகன் தான் ஐயா. இதற்காக அப்படி ஒரு சந்தேகம் தங்களுக்கு? உங்க குழந்தை இல்லைன்னு நான் சொல்றேன் மாமி. ஐயா, அப்படி சொல்லாதீர்களப்பா. மாமி நான் சொல்றேன்னு வருத்தப்படுறீங்களா? உங்க குழந்தையா இருந்திருந்தா அவனுக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்திருக்கலாம். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அனுப்பு கொண்ட எஜமானம் கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்னையா செய்வேன்? வள்ளி தீசி தப்பி மகன் வள்ளி
ஒன்று சுற்று வழி, இன்னொன்று ஒன்று சுற்று வழி, இவனுக்கு குறுக்கு வழி. இல்லடா, குறுக்கு வழியில வந்தா கற்கன் முற்கள் விசிதம் சொல்லி சரி. உங்க குழந்தை கூட யார் வரா? யார் வரா? சேசு வாரா, அங்கிட்டு வாரு, அனந்து வாரு. நிறுத்துங்களப்பா. என் மகனை கேட்டால் யாரையோ சொல்லுகின்றீர்கள். அதோட உங்க மயக்கோ. மாமி எது வருத்தப்பட வேண்டாம், கோவிந்தனும் கூட வர்றான்னு சொல்லுகிறேன். ஐயா, இந்த ஒரு சுகமா வந்துருக்கா. என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? என் செல்வ மகன் தான் எங்கே? எப்பா அவனை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களா ஐயா? அந்த கழகத்தில் என்ன நடந்தது என்று சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே. எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே? மகன் என் தங்க மகன் அவனுக்கு நான் தான் துணை, எனக்கு அவன் தான் துணை என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் என் மகனை தலைமையை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களே அப்பா. நான் பெற்ற மகன் பசியோடு வந்தார். பிறகு என்னப்பா மாமி? காட்டுக்கு போகுது தூரம் இருக்குடா, ஒரு கதை ஒண்ணு சொல்லி வரான்னு. என் மகன் என்ன கதை சொன்னார்? குடும்ப கட்டுப்பாடு. மாமி, எங்க குடும்ப கட்டுப்பாடா இருந்தோம்னு சொல்லிக்கிட்டே வந்தான் மாமி. மேல வந்த ரொம்ப சேர்ந்தான். அதோட கதை அவன் சொல்லி வந்த கதை மட்டும் முடிஞ்சு மாமி. பிறகு எனையா இப்படி பேசுகின்றார்கள்? இந்த உலகத்தில் அவனை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று தங்களுக்கு தெரியும். உங்களை நம்பித்தாளப்பா அனுப்பி வைத்தேன் என் மகனை. உங்க மகன் தானே மாமி? ஆமாம் ஐயா. உங்க மகனத்தால? ஆமாம் ஐயா. ஐயா, அவன் என்னுடைய தம்பி ஐயா. ஏனப்பா இப்படி செய்கின்றான்? கொஞ்சம் போய் வா பொன்மகனே, புதிய துன்பம் நமக்கு மென்று நம்பென்று என் தங்கமே போய் வா பொன்மகனே, புதிய துன்பம் நமக்கு மென்று நம்பென்று என் தங்கமே போய் வா பொன்மகனே.
காடகத்தில் என்னப்பா நடந்தது சொல்லுங்களப்பா. மாமி காரே முன்னே முஷ்டே மாயிலே பிறண்டே எல்லாம் சேகரிச்சிட்டான். சரி, என் மகன் சேகரித்தானா? குழந்தையும் சேகரிச்சிட்டான். ஏனப்பா இங்க வரவில்லை? சேகரிச்சு வச்சு மாமி. சரி. சரி பாத்தியா என்னன்னா சேகரிச்சிருக்கான். சரி சரி பாக்கியல சரி. ஒன்ன மறந்துட்டாமா. பெற்ற தாயை பிள்ளை எங்காவது மறப்பானா? அப்படி மாமி பெத்த தாய மறப்பானா? ஒன்னே ஒண்ணு தெற்பைய கொய்யமை அதைத்தான் இப்படி சொல்லுகிறீர்களா அப்பா? அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன மாமி? சொன்னீர்கள்? நாங்கள் திறமா வச்சிருக்கோம், ஆளு கொஞ்சம் தாரம் சொன்னோம். வாங்க மாட்டானப்பா. மறுத்துட்டான் மாமி. எனக்கு கொடுத்த தாரையா பழக்கம் வாங்க மாட்டான் ஐயா. தோழமார்களே, நீங்கள் உடுக்கும் தெற்பியை வாங்கினால் சத்தியத்துக்கு பங்கு வந்து விடும். 3 நாளி அந்த ஆலமரத்தில் இருங்க, நான் சேர்த்து வரேன். சரி. எங்க போயிட்டா? என்னப்பா வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவர் அவசரமாக பேசுகின்றாரே. அப்படி பேசாதீர்களப்பா என் மகனே. இந்த உலகத்தில் அவனை விட்டால் வேறு கதை இல்லை என்று சொல்லுகிறேன். அதிகாலையில் போனவன் அந்த நேரமாகி வரவில்லை என்றால் என் மனம் என்ன வேதனைப்படும் என்று தங்களுக்கு புரியாதா அப்பா? ஏனப்பா இப்படி புரியாது போல் நடிக்கின்றீர்கள் ஐயா? ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே யாருமில்லை வாழ்விலே ஏன் பிறந்தேன் உலகிலே யாருமில்லை வாழ்விலே ஏன் பிறந்தேன் உலகிலே ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே. நீங்கள் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அலைமணி முழிப்பதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. எது நடந்ததோ அது இன்னும் மறைக்க வேண்டாம் ஐயா. சொல்லுங்களப்பா, நடந்ததென்ன? கட்டி
ராஜாத்தி வந்து எங்க காலில் விழுகலாமா மாமி? 3:45 நாளைக்கு அந்த ஆலமரத்தடியில் இருக்குன்னு சொல்லி போயிட்டேன். போன இடத்துல மாமி தந்தரையா இருந்தது. தந்தரை இருந்தோன்னு குழந்தை தேவராஜன் காலத்துக்கு வைக்க சரி ஓங்கி வளர்ந்தது தெருப்பு புல்லு. என்னடா குழந்தை போன இடத்துல தந்தரையாந்து தெருப்பு புல்லு ஓங்கி வளர்ந்து சரி ஐயா உத்துட்டு பார்க்கல மாமி. அங்க ஒரு புற்று கரையாம்புட்டு ஐயா சொல்லுங்களப்பா சொல்லுங்கள் ஐயா. அந்த புற்றுல இருந்து மாமி அது என்ன சத்தம்? அது என்ன ஐயா காற்று சத்தம்? மாமி. சரி காற்று அதுல பேரு- காற்று அடிச்சாதா ஆமா. அப்ப என் கண்ணுல தூச்சி விழுந்துருச்சு. அதுக்கு மீறி வலிச்சாச்சு. ஐயா சொல்லுங்களப்பா. புஷ்ஷுன்னு இருந்துச்சா? சிலந்தியா? சொல்லுங்களப்பா. சத்தம் கேட்டுச்சு மாமி. சரி கேட்ட உடனே அவனுக்கு தான் தெரியுமா ஐயோ ஐயோ ஏன்னா உயரம் பார்த்ததுனால எட்டல. பார்த்தோம் சொல்லுங்கள் ஐயா. இருந்துச்சு சரி சத்தமெல்லாம் வந்துச்சு மாமி. புசு புசு சத்தம் வந்துச்சு மாமி. என்ன மாமி. பெற்றவள் நான் ஒருத்தி என் மகன் எங்கே எங்கே என்று பரவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் விளையாட்டு பிள்ளை போல விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் மாமி அப்பா. என்ன வேற ஒண்ணுமில்ல மாமி. மனசை நல்ல திடப்படுத்திக்கோங்க. வேற ஒண்ணுமில்ல. சொல்லுங்களப்பா. அந்த புற்று இருந்ததா அந்த புற்றுல இருந்து ஒரு நாக சர்ப்பம் வந்து உன் மயனுக்கு அடி- ஐயோ நான் என்ன செய்வேனடா நான் பெற்ற என் செல்வமே அந்த சொல்வது உண்மையா? என்னால் நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்க முடியவில்லை. இருக்கட்டே ஐயோ மாண்டாயோ மகனே பாப்பா மறந்தாயோ அன்னை தன்னை வேண்டாயோ என்னை விட்டாயோ ஒண்டியாக 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 மகனே 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 பாம்பு ஐயோ மகனே பாம்பு மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அடி போடா மகனே அப்பா
இப்பொழுது உன்னை விழுந்து விட்டு இனிமேல் இந்த பாவி அம்மா வென்று யாரை அழைப்பார்கள்? இந்த சண்டாளிய அம்மா வென்று நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம். தொட்டால் மணக்கும் சௌவாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மணக்கும் சௌவாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையில் நினைத்தால் ஐயா, எட்டையில் நினைத்தாலும் இனிக்கும் மணக்கும் உன்னுருவம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். அன்பே இல்லா பாடினரா, அன்னையை இழந்தார் இளவயது. அன்பே இல்லா பாடினரா, அன்னையை இழந்தார் இளவயது. பண்பே அறியா பாவிகள், பல்வே அறியா பாவிதனை. பண்பே அறியா பாவிகள் வாடுகின்ற பூமியிலே நீயறியா கண்ணே. நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். ஆனந்தமும் புரிந்து பெற்றெடுத்த என் செல்வ மகனே, நீ கானகத்தில் இறந்து விட்டாய் என்று தெரிந்து ஓடி வந்து பார்க்க முடிக்காத பாவியாகி விட்டேடா என் கண்ணே. இந்த பாவியை மன்னித்து விடப்பா, பாவியை மன்னித்து விடு. உடனே ஓடி வந்தாரானால் என்னாகும் என்று நினைத்துக் கொள்கிறேன். என்னை அடிமுகொண்டே தமிழ் சென்று விடைபெற்றல்லவா உன்னை காண வர வேண்டும். கண்ணே, கடியமுதே, கட்டிக்கரும்பே, மட்டில்லா மாதர்குலம் மாணிக்கமே என்று நினைத்துக் கொண்டிருந்தேனடா. உன்னை பிரிந்தது பாவி எப்படியடா உயிரோடு வாழ்வேன்? இந்த சண்டாலை விட்டு பிரிந்து உங்களுக்கு எப்படி அப்பா மனது வந்தது? கண்ணே, இதை என்னவென்று சொல்வேன் அப்பா, என்னவென்று சொல்வேன்? நண்டூருது நரியூருது, நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நண்டூருது நரியூர், நண்டூருது நரியூருது, நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது.
சிகாமணிகளே, வாருங்கள் ஐயா. என் மகன் இறந்த பர்த்தியை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இறந்திருக்கிறான்னு சொல்லாமல் ஓடிவிட்டீர்களே அப்பா. வாருங்கள் ஐயா, வாருங்கள். எங்கே எப்பா நான் வெட்ட மகன் இறந்திருக்கின்றான். ஆண்டாண்டுகளும் அழுது புடமுனாலும் மாண்டுகள் திரும்பி வரவா போகிறார்கள். அதனால மேல வனாந்தரத்திலே ஆடு மாடு தின்னாத இலைகளை ஐயா அவனை மூடிவிட்டு அவனுடைய நெஞ்சில் பெரிய கள்ளத்துக்கு வச்சுட்டு பாவி, நான் விட்ட மகன் பிஞ்சு உடம்பில் பாறாக்களை வைத்தேன் என்று என் முன்னே சொல்லுகிறாயே ஐயா. நான் என்ன ஐயா பாவம் செய்தேன்? இதற்காக நான் விட்ட மகனை எப்படி செய்தீர்கள் ஐயா? எங்களை தவறாக நினைக்க வேண்டாம். மேல வனாந்தரத்தில் மிருகங்கள் அதிக காரணத்தினால் அவனுடைய நெஞ்சில கள்ளத்துக்கு வச்சுட்ட மாமி. ஐயா சென்று பாருங்களப்பா. இறக்கும் தருணத்தில் இந்த பாவியை பற்றி என் மகன் ஏதாவது சொன்னானா? சொன்னான் மாமி. சொல்லுங்கள் ஐயா. மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் உங்களுக்கே பிறந்து விடும் சொல்லி அவனுடைய கதையை முடிச்சிட்டான் மாமி. சென்று வாருங்கள் ஐயா, சென்று வாருங்கள். அரசாலை பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாயின் வெட்டி பிறந்து கானகத்தில் அறந்தேடி அனாதாக இருந்து விட்டாயடா. இதெல்லாம் போதாது என்று வருவரும் ஜென்மத்துக்கெல்லாம் சண்டால் வெட்டி பிறப்பேன் என்று சொன்னாயா? வேண்டாமடா என் கண்ணே, வேண்டாம். மேலராங்கியம் பிறகு ஏவாரி பாண்டி அவர்கள் அன்பு அம்மா அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். இரண்டு அன்பளிப்பளித்த அருமை சகோதரர் அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். மலை சாய்ந்து போனா சிலையாகல, மரம் சாய்ந்து போனா நிலையாகல, மலர் சாய்ந்து போனா சரமாகலா.
ஏய் லட்சு பாயா ஏய் ஹலோ மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தையின்றி நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லி தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ அன்னை சொன்ன வார்த்தைகள் நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லி தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிளை